தமிழகத்தில் பௌத்தம் எப்படி உள்ள வந்தது, அந்த பௌத்த சமயம் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்றது ஒரு முதல் கேள்வி. அதே சமயம் அந்த பௌத்த சமயம் ஏன் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல வளரல? ஏன்னா சமண சமயத்தை சார்ந்த கோயில்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனா பௌத்த சமயத்தை சார்ந்த கோயில்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் தமிழகத்துல இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? மன்னர்கள் அதை ஆதரிக்கலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பௌத்த சமயம் சார்ந்த அந்த நினைவு சின்னங்கள் இருக்கு இல்லையா, ஸ்தூபிகள், விகாரைகள் இதெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, சைத்தியங்கள் இதெல்லாம் கட்டுவாங்கல்ல, அதுவும் மிக குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சைத்தியங்களோ விகாரங்களோ பாத்தீங்கன்னா மரங்களாலையும் அதே போல செங்கலாலையும் செய்திருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அது நாளடைவுல அழிஞ்சிடுச்சுன்னு கூட சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இங்க தமிழகத்தில் எப்படி பௌத்தம் உள்ள வந்தது, அதே போல பாண்டிய மன்னர்கள் ஆதரிச்சாங்களா, பல்லவ மன்னர்கள் ஆதரிச்சாங்களா, அல்லது சோழ மன்னர்கள் ஆதரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஏன்னா பௌத்தம் இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பௌத்த சமயத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா பல்லவர் காலத்துல அந்த சீனாவில இருந்து யுவான் சுவாங் வந்தாருன்றது மிக முக்கியம். அதே சமயம் இங்கிருந்து சைனாவுக்கு போனாரே போதி தர்மர், அதுவும் பல்லவர் காலத்துலதான், அதுவும் முக்கியமானது. அடுத்ததா பார்க்கும்போது சோழர்கள் காலத்துல மிக சிறப்பாவே சொல்லலாம். ஏன்னா நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னாக்கா புத்த சிலைகள், செப்பு சிலைகளே கிடைச்சது. அப்ப சோழர்கள் காலத்துல பௌத்தம் கொஞ்சம் நல்லாவே தலை தோங்கி இருந்ததுன்னு நம்ம சொல்லப்படுது. சரி, முதல்ல போயிடுவோம் பாடத்துக்குள்ள. தமிழகத்தில் பௌத்தமானது இலங்கையை சேர்ந்த சமய பரப்பாளர்களால் தான் இங்க தமிழகத்துக்குள்ள உள்ள வந்ததுன்னு சொல்றாங்க. இதை எங்க இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இலங்கைக்கு அசோகர் என்ன பண்ணாரு, அவங்களுடைய மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையும் அனுப்பிதான் அந்த இடத்துல இலங்கையில அந்த பௌத்த சமயத்தை பரப்ப செய்தாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இலங்கையில இருந்துதான் தமிழகத்துக்கு பௌத்த சமயம் உள்ள வந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா அந்த பாண்டியர்கள் ஆட்சி செய்யறாங்க இல்லையா, அந்த காலத்துல நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சங்க காலம் நம்ம சொல்லுவோம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3 நம்ம சங்க காலம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப சங்ககால பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த இலங்கையில இருந்து பௌத்தமானது உள்ள வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாண்டியருடைய நாட்டில் சில நினைவு சின்னங்கள், பௌத்த நினைவு சின்னங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சில ஆதாரங்கள் நமக்கு, பௌத்த ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. அது குகைகளில் காணப்படுகிறது. அந்த ஆதாரம் பஞ்ச பாண்டவ மலைன்னு அதை சொல்லுவாங்க. இது எல்லாம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் நமக்கு பாண்டியர் காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பௌத்த ஆதாரங்கள் தான் அது. வஞ்சி, காஞ்சி, பூம்புகார் போன்ற இடங்கள்ல பௌத்த இருப்பிடங்கள் இருந்ததாக சான்றுகள் சொல்லப்படுது. இதுல பாருங்க, தர்ம கீர்த்தின்னு ஒருத்தர் வராரு பாத்தீங்களா. அந்த தர்ம கீர்த்தி பிற்கால பாண்டியர்கள் தான் நம்ம வந்துடணும். சரியா, அந்த பிற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்தவர் தர்ம கீர்த்தின்னு சொல்றாங்க. இந்த தர்ம கீர்த்தி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இலங்கையில ஒரு பௌத்த சமய மாநாட்டை கூட்டியிருக்காங்க. அந்த இலங்கையில நடத்தப்பட்ட பௌத்த சமய மாநாட்டுக்கு தர்மகீர்த்திங்கிறவர் போயிட்டு அங்க கலந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. நியூ எத்திக்ஸ் புக்கு அதுல பாத்தீங்கன்னா தர்மகீர்த்தி பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் அந்த பௌத்த சமய அறிஞராக திகழ்ந்தவர். அந்த தர்மகீர்த்தி தான், இவர் தான் இலங்கையில் நடந்த மாநாட்டுக்கு போயிட்டு அவரு பங்கெடுத்துக்கிட்டாரு. அடுத்ததான் பல்லவர் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பௌத்த சமயத்தை பத்தி பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீன பயணி வந்தாரு, நமக்கு நல்லாவே தெரியும். அதான் யுவான் சுவாங்கு. இவர் பாத்தீங்கன்னா 1ஆம் நரசிம்மவர்மன், நம்ம சொல்றோம் இல்லையா, மாமல்லன் என்று நம்ம சொல்லுவோம். இவருடைய ஆட்சி காலத்துலதான் பாத்தீங்கன்னா யுவான் சுவாங் வந்தாரு. அங்க காஞ்சி பல்கலைக்கழகத்துல குறிப்பா அவரு படிச்சாரு. பௌத்த சமயம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது எல்லாமே யுவான் சுவாங் காஞ்சிபுரம் வந்ததுனாலதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய நூல் ஒண்ணு CUKன்னு இருக்குது. அந்த நூல்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, காஞ்சிபுரத்துல ஒரு 100 அடி உயரம் கொண்ட ஒரு ஸ்தூபி ஒண்ணு இருக்குது. அது அசோகர் காலத்து ஸ்தூபின்னு கூட நமக்கு அது தெரியுதுன்னு சொல்லி அவர் யுவான் சுவாங் CUKங்கிற அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாருன்றது குறிப்பிட்டு சொல்லலாம். பல்லவர்கள் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பௌத்த சமயமும் மக்களால் பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சீன பயணி யுவான் சுவாங் பயணக்குறிப்புல சொல்றாரு. காஞ்சியில் மட்டும் குறிப்பா 100 பௌத்த மடங்கள் இருந்ததாகவும் 1000 பௌத்த துறவிகள் அங்க இருந்ததாகவும் அந்த காஞ்சியில இருந்தாங்கன்னு சொல்லி சீன பயணி யுவான் சுவாங் இத தெரிவிக்கிறாரு அவருடைய நூல் குறிப்புல. அடுத்து பாத்தீங்க, போதி மங்கை, இன்னொன்னு பழைய யாரை, நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல பௌத்த சமயம் செல்வாக்கு பெற்று இருந்தது அப்படிங்கறதே சீன பயணி யுவான் சுவாங் நமக்கு தெரிவிக்கிறாரு. வஜ்ர போதி, இவரை தான் நம்ம போதி தர்மர்னு சொல்லி நம்ம படிப்போம். இதுதான் 7ஆம் அறிவு படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. போதி தர்மர் அந்த தாந்திரீக சடங்குகள்ல நோக்குவர்ம கலையில மிக முக்கியமா இவர் கை தேர்ந்தவர்னு நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட வஜ்ர போதிங்கிற அந்த பௌத்த துறவி காஞ்சிபுரத்துலதான் பல்லவ அரசனுடைய அரசவையை அலங்கரிச்சவர். இவர் என்ன பண்றாருன்னா, இங்க காஞ்சிபுரத்துல சீனாவுக்கு போயிட்டாரு. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் இருக்காரு இல்லையா, அவருடைய காலத்து சான்று தான் இதை பத்தி சொல்லுது. அப்ப 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவனுடைய அவையை கூட அலங்கரித்திருக்கலாம் இந்த வஜ்ர போதி.
சரி, அதே சமயம் இந்த பௌத்த சமயம் வந்து சரிவை சந்தித்து கொண்டிருந்தது அந்த பல்லவர்கள் காலத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான சான்றுகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த மகேந்திரவர்ம பல்லவன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து மத்த விலாச பிரகாசனம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இல்லையா, நூல் எழுதியிருக்கிறார் இல்லையா, அதுல சொல்றாரு, அதாவது பௌத்த சமயம் சரிவை சந்தித்து கொண்டிருந்தது என்று மகேந்திரவர்ம பல்லவன், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சொல்றாரு. மகேந்திரவர்ம பல்லவனே எடுத்துக்கிட்டோம்னாக்கா சமண சமயத்திலிருந்து தான் சைவ சமயத்துக்கு மாறுவாரு. அப்ப திருநாவுக்கரசர் தான் அவரை மாத்துவாருன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அப்படி பாத்துங்க. அப்ப பௌத்த சமயம் ரொம்ப டவுனா தான் இருந்திருக்கு. இந்த பௌத்த சமயம் முற்றிலும் மறைந்து போனதா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அதாவது பல்லவர்கள் ஆட்சிக்கு பிறகு இது முற்றிலும் மறைய ஆரம்பிச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆட்சி காலத்துல வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் வந்து எழுதியிருக்கிறாங்க. இதை எழுதுனது ஒரு பௌத்தர் தான் அப்படிங்கறது குறிப்பிட்டு சொல்லலாம். இது 11ஆம் நூற்றாண்டுல அந்த வீர சோழியம்ங்கிற நூல் வந்து எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு இலக்கண நூல், மிக முக்கியமான நூல் அது. அதே சமயம் சோழர்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புத்தரினுடைய செப்பு சிலைகள் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணியிருந்திருக்காங்க சோழருடைய ஆட்சி காலத்துல. ஏன்னா சோழர்கள்னு சொல்லும் போதே செப்பு சிலைங்கிறது நமக்கு வந்து மிக முக்கியமா சொல்லலாம். வார்ப்பு சிலைகள், செப்புல வந்து சிலைகள் செய்யறது வந்து மிக சூப்பரானவங்க சோழர்கள்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி புத்தருடைய சிலையவும் வந்து வடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சோழர்கள் ஆட்சி காலத்துல நடராஜர் சிலையா இருக்கட்டும், நிறைய அந்த சுவாமிகளுடைய சிலைகள் வந்து செய்வாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி புத்தரினுடைய செப்பு சிலையும் சோழர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப சேலம் மாவட்டத்துல தியாகனூர் சொல்லுவாங்க. சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் பார்டர்ல தான் இது இருக்கு. பாத்தீங்கன்னா நாங்க இப்போ இருக்கிறதுல இருந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோம்னா ஒரு 15 கிலோமீட்டர் கூட வராது. இது சம்பந்தமா தனியா ஒரு வீடியோ போடுவோம், பாருங்க. சேலம் மாவட்டம் தியாகனூர் இருக்கு இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா அந்த தலைவாசல்னு நம்ம சொல்லுவோம். தலைவாசல்ல இருந்து உள்ளார போலாம். அந்த தலைவாசல்ல இருந்து தான் உள்ள போகக்கூடிய அந்த தியாகனூர் தான் சொல்றாங்க. அந்த தியாகனூர்ல வந்து புத்தரினுடைய சிற்பம் வந்து ஒண்ணு இருக்குது. அது பாருங்க, பழங்காலத்து சிற்பம் தான் அது. இது வந்து கோவிலாகவே இருக்கு. இந்த கோவிலுக்குலாம் பலமுறை நான் போயிருக்கோம். சரிங்களா, புத்தர் சிற்பம் தியாகனூர்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க பாருங்க, மணி மேகலை. இப்ப வீர சோழியம் பார்த்தா அந்த மாதிரி மணி மேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்த காப்பியம் நமக்கு தெரியும். சிறு காப்பியம் எல்லாமே சமண காப்பியம் நம்ம படிப்போம். இது ஐம்பெருங்காப்பியத்துல வந்துகிட்டீங்கன்னா இந்த சமண சமயத்தை சேர்ந்த 3 வரும், புத்த சமயத்தை சேர்ந்த 2 வரும். அதுலதான் வந்து மணிமேகலை குண்டலகேசி நீங்க படிப்பீங்க. அதுல மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதிப்படுத்துவதாக இருக்கக்கூடிய காப்பியம் தான் அது. சமஸ்கிருதத்திலும் பாலி அந்த மொழிகளில் இருந்து பௌத்த சமயம் தொடர்பான சொற்களை எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சாரு அந்த சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான். அவர்கள் இயற்றியது தான் அந்த மணிமேகலைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய புத்தருடைய சமயம் சார்ந்த விஷயங்கள் அங்க இருக்குது. அதை பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்து குறிப்பா சொல்றாங்க. பாருங்க, நாகப்பட்டினத்துல வந்து சூடாமணி விகாரம்னு சொல்லிட்டு ஒண்ணு நட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம் மிக முக்கியமானது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயம் அரசர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் வந்து இதை வந்து நடுறாருன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இங்க சமகாலத்தவரான ராஜராஜ சோழன் இருக்கிறார் தெரியுங்களா, அவர் தான் வந்து இந்த இடத்துல அதுக்கு ஆதரவும் கொடுக்கிறாருன்னு குறிப்பிட்டு சொல்லப்படுது. அப்போ இந்த ராஜராஜ சோழன் எதற்காக ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சமய காரணத்துக்காக அந்த பௌத்த சமயத்தை ஆதரவு கொடுத்தாரா அப்படின்ற கேள்வி எழும்போது, சமய காரணத்துக்காக அவர் கொடுக்கல, ஒரு அரசியல் நட்புக்காக அவர். சோழர்கள் பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து சைவத்தை தான் மிக விருப்பமாக கொண்டவர்கள், வீர சைவர்களாக தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சைவ சமயம் வைணவ சமயம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சோழர்கள் ஆட்சி காலத்துல மிக குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த 2 சமயத்தையும் வந்து அவங்க வளர்த்து எடுத்தாங்க. அதுல குறிப்பா சைவ சமயம் தான் வளர்த்து எடுத்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த பௌத்த சமயத்தெல்லாம் வந்து பெருசா அவங்க யாருமே சோழர்கள் வந்து ஃபாலோ பண்ணல. ஸ்ரீ விஜயம் சைலேந்திர வம்சம், அதுல பாத்தீங்கன்னா விஜய துங்கவர்மன் அப்படிங்கிற மன்னன் தான் நாடை சூடாமணி விகாரத்தை கட்டுறாரு. அதுக்கு ராஜராஜ சோழன் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆனைமங்கலம்னு சொல்லி ஒரு கிராமத்தை வந்து அதுக்காக கொடுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல புத்தருடைய செப்பு திருமேனிகள் பாத்தீங்கன்னா அந்த சோழர்கள் காலத்துல 300க்கும் மேற்பட்ட செப்பு திருமேனிகள் வந்து கிடைச்சிருக்குது. நாகை சூடாமணி விகாரம் பாத்தீங்கன்னா 1311 மாலிக் கபூர் அப்படிங்கிறவரால படையெடுப்பால அழிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இதை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா அமீர் குஸ்ருங்கிறவரு அதை வந்து சொல்றாரு. காவிரி பூம்பட்டினத்துல அகழாய்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த காவிரி பூம்பட்டினமும் பாத்தீங்கன்னா சோழர்களுடைய ஆட்சி பகுதி தான். பாத்தீங்கன்னா பௌத்த விகாரமும் ஒன்னும் ஒரு கோயிலும் அங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குது. எங்கன்னு கேட்டா காவிரி பூம்பட்டினத்துல தான் கண்டெடுக்கப்பட்டிருக்குது பௌத்த கோவிலும் பௌத்த விகாரமும். கிட்டத்தட்ட மேலும் 125க்கும் மேற்பட்ட ஆய்விடங்கள்ல வந்து நூற்றுக்கணக்கான கல் சிற்பங்கள் வந்து குறிப்பா கண்டெடுத்திருக்கிறாங்க. 125க்கு மேற்பட்ட ஆய்விடமா, அதுல 100க்கு மேற்பட்ட கல் சிற்பங்கள் வந்து
அதுவும் வந்துட்டு செப்பு சிலைகளும் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செப்பு சிலைகள் சொல்லும் பொழுது நாகப்பட்டினத்துல கிடைக்கப்பட்ட அந்த செப்பு சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது. அதுல உங்களுக்கு இந்த செப்பு சிலைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, இப்ப தஞ்சாவூர் அருங்காட்சியகத்திலயும் சென்னை அருங்காட்சியகத்திலயும் கொண்டு போய் வச்சிருக்காங்க. சரி, அடுத்ததான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த திருவாரூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு பிளேஸ் வந்து திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியட்டாங்குடி அப்படிங்கிற அந்த கிராமம் தான் பாத்துக்கோங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வயல்ல ஒருத்தருடைய வீட்டு வயல்ல பாத்தீங்கன்னா கிணறு வெட்டும் போது ஒரு 1 மீட்டர் உயரமுடைய பத்மாசன குளத்துல அமர்ந்திருக்க மாதிரி ஒரு புத்தருடைய சிலை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய உயரம் பார்த்துக்கோங்க 1.03 மீட்டர். அது எங்க திருவாரூர் மாவட்டத்துல கிடைச்சிருக்குது, திருநாட்டியட்டாங்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்துல தான் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, அதுதான் இந்த இடத்துல பத்மாசன கோலத்துல அமர்ந்திருக்கிறாரு பாத்தீங்களா, இதுதான் அது. புத்த சமயம் ஏன் வந்து வீழ்ச்சியை தழுவியது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ பக்தி இயக்க பெரியோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாயன்மார்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆழ்வார்கள்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, சைவத்துல நாயன்மார்கள், அடுத்தது வைணவத்துல ஆழ்வார்கள், இவர்களுடைய முக்கியமான முன்னேற்றமாக இருக்குது. அதாவது இவங்க 2 பேருமே வந்து இந்து சமயத்தை முன்னாடி மேல் நோக்கி கொண்டுட்டு போறாங்க. அதனால பாத்தீங்கன்னா பக்தி இயக்கத்தினுடைய வளர்ச்சி இந்த இடத்துல பௌத்த சமயத்தை வந்து வீழ்ச்சி அடைய வச்சுச்சுன்னு நம்ம சொல்லலாம். பௌத்தம் மட்டும் கிடையாது, சமண சமயமும் சேர்த்துதான் அடி வாங்கி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மன்னர்களுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னாக்க குறைய ஆரம்பிச்சிருச்சு பௌத்த சமயத்துக்கு. ஏன்னா சோழர்கள் மாதிரி இருக்கக்கூடிய பேரரசு சோழர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, சைவ சமயத்தை முன்னாடி நிறுத்தி தான் சொல்றாங்களே தவிர பௌத்த சமயத்திற்கு பெரிய ஆதரவு கொடுத்த மாதிரி எந்த இடத்துலயுமே நமக்கு தெரியலங்கிறது குறிப்பிடத்தக்கது. புத்தர் கோயில் இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. அந்த புதுச்சேரி கடலூர் சாலையில அரியாங்குப்பம் அப்படிங்கிற பிளேஸ், அடுத்தது தஞ்சாவூர்ல திருவலஞ்சுழி திருவிழந்துறை அப்படிங்கிற பிளேஸ் 2 இடத்துல இருக்குது. அதுபோல பெருஞ்சேரி அப்படின்னு சொல்லக்கூடியது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. இங்க புத்த மங்கலம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலயும் நீங்க பார்க்கலாம். புத்த மங்கலம்னே பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா நாகப்பட்டினத்துல. காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த சுவர்ல வந்து புத்தருடைய நிர்வாண நிலையில இருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் சுவர்ல தான் இருக்கு. இதுதான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிர்வாண நிலையில இருக்கக்கூடிய புத்தர், அது மட்டும்தான். அடுத்தது மன்னார்குடி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலயும் நீங்க புத்தர் கோயில் பார்க்கலாம். திருநாட்டியம், அதுதான் திருவாரூர் மாவட்டத்திலே தான் திருநாட்டியத்தான் குடி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கதான் இருக்குது. வேலூர்ல பாத்தீங்கன்னா பல்லூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அங்கேயும் புத்தருடைய கோயில் பார்க்கலாம். திருவதிகை, அது வந்து கடலூர் மாவட்டத்துல இருக்கு, அங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க புத்தர் சிலை கோயில் பார்க்கலாம். திரு நாகேஸ்வரம்ங்கிற பிளேஸ்லயும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், அது அங்கேயும் வந்து புத்தருடைய சிலைகள் கோயில்கள் இருந்ததா சொல்லப்படுது.